வரும் 21ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர். இதில் தீவிரவாத முகாம்கள், விமான தளங்கள் அழிக்கப்பட்டன. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட பலர் வலியுறுத்தினர். ஆனால் சிறப்பு கூட்டம் எதுவும் கூட்டப்படவில்லை. இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி நிறைவடைகிறது. கடந்த ஜனவரி முதல் மார்ச் வரை நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா, நிதி மசோதா ஆகியவை நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரின் போது மணிப்பூர் சரக்கு மற்றும் சேவை வரி திருத்த மசோதா, புவி பாரம்பரிய இடங்கள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு மசோதா, சுரங்கம் மற்றும் தாதுக்கள் மேம்பாடு மற்றும் கட்டுப்பாடு திருத்த மசோதா, தேசிய போதை தடுப்பு திருத்த மசோதா உட்பட பல்வேறு முக்கிய மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது. மேலும் மணிப்பூர் மாநிலத்தில் அமலில் உள்ள குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி முடிவடைவதால் அதை நீட்டிப்பதற்கான மசோதாவும் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது.